எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்து முடிக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. நம்ம வந்து பிளண்டர் 5.1 அதில் டுட்டோரியல் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிகினர் டுட்டோரியல் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் யூவி அன்ட்ராப்னா என்ன, அதோட பேசிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோவில் நான் செஞ்ச ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு எப்படி யூவி அன்ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து அது பேசிக்ஸு, இது யூவி அன்ட்ராப்போட அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் லாஸ்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் இந்த ப்ராப்பராக இந்த டோபாலஜிலாம் கொஞ்சம் சரி பண்ணி டோபாலஜி சரி பண்ணி எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதனால் அதை ஒரு வீடியோவாக போட முடியலை என்னால். இப்போது இதான் நம்மளோட ப்ராஜெக்ட்டு. அதே மாதிரி இந்த எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பெவல் மாடிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அன்ட்ராப் பண்ணிட்டுருக்காங்கன்னா, ஸோ என்னோட ஒரு பழக்கம் எப்பவுமே யூவி அன்ட்ராப் பண்ண முன்னாடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்பேன் நான். ஸோ அதனால் ஒரு பேக்கப் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். என் பழக்கம் இது. உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கணும், இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தெரியாதரமாக நானே ஆக்சிடென்டலாக ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா திருப்பி அந்த வெர்ஷனை எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். யூவி அன்ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா மாடிஃபையரையும் அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸப்ட் மிரர் மாடிஃபையர் இருந்தால் தவிர எல்லா மாடிஃபையர் அப்ளை பண்ணுங்க. சில சமயம் மிரர் மாடிஃபையர் கூட அப்ளை பண்ண வேண்டிய வரும். பெரும்பாலான நேரங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிடுவேன். இப்போ இந்த கியூப் ஃபஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இதில் பெவல் மாடிஃபையர் இருக்குது, அப்ளை கொடுத்துருவோம். இங்கே அரே மாடிஃபையர் இருக்குது. அரே மாடிஃபையர் வேணால் இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நான் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணும்போது ஒரு இதுக்கு பண்ணால் எல்லாத்துக்குமே அது வந்துடும். அதே மாதிரி யூவி அன்ட்ராப் பண்ணும்போது ஒன்றுக்கு பண்ணாலும் எல்லாமே வந்துடும். சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் இருக்குது, முக்கியமானது அப்ளை பண்ணியிருங்க. ஐ திங்க் பூலியன்னா தேவையில்லை. ஸோ இந்த பூலியன் மாஸ்க்லாம் செலக்ட் பண்ணி இந்த கலெக்ஷனே செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஹைரார்கி கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த யூவி அன்ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு எப்படி வரணும்னா, இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு தனி ஐலாண்டாக வரணும் எனக்கு. அதாவது இந்த டிஸ்பிளே பார்ட் இந்த டிஸ்பிளே பார்ட் எனக்கு தனி ஐலாண்டாக வரணும். அப்புறம் இந்த பட்டன்ஸ் தனி ஐலாண்டாக இருக்கணும். அப்புறம் இந்த கம்பிலாம் தனி ஐலாண்டாக இருக்கணும். இந்த கேமரா தனி ஐலாண்டாக இருக்கணும். இது தனி ஐலாண்டு. அந்த மாதிரி தனித்தனியாக வரணும் எனக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த பார்ட்லேருந்து பண்ணுறேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணி மிச்சத்தை ஹைட் பண்ணிடுறேன். இன்னொன்று, இங்கே ஒரு பெசியர் கர்வ் வச்சு தான் நான் இதை பண்ணினேன் கரெக்டாக. இந்த ஹேண்டில் இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு மெஷ்ஷு கொடுத்துருங்க. ஏன்னா மெஷ்ஷை மட்டும் தான் அன்ட்ராப் பண்ண முடியுமே தவிர கர்வெல்லாம் அன்ட்ராப் பண்ண முடியாது. சரியா? சரி, மற்ற எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த ஐலாண்டில் வந்து இந்த பகுதி மட்டும் எனக்கு தனியாக வரணும், இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே மட்டும். ஸோ டாப் வியூவில் வந்துட்டு டாப் வியூ வேண்டாம், இங்கே ஒரு சீம் ஆட் பண்ணுவோம். டபுள் எட்ஜ் எதுவும் இல்லை, நல்லது. எட்ஜ் செக்ஷனை வந்துட்டு அல்ட்டை பிடிச்சிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டாக உள்ள என்னோட எல்லா எட்ஜும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ யூ கொடுத்து மார்க் சீம் கொடுக்குறேன். ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு யூ கொடுத்து அன்ட்ராப் ஆங்கிள் பேஸ்ட் கொடுக்குறேன். இவன் பாருங்க, இந்த டிஸ்பிளே மட்டும் தனி ஐலாண்டாக வந்துடுச்சு. ஸோ இது என்னென்னா, இது இந்த மற்ற பார்ட், இந்த இடத்துல மற்ற பார்ட்டு. சரி, இது ஒன்று ஒன்றா நம்ம இப்போ அன்ட்ராப் பண்ணலாம். இதில் எனக்கு இங்கே ஒரு பள்ளம் மாதிரி வருதுல, இதையும் நாங்கள் ஒரு கட்டு வச்சிடுறேன். ஸோ நான் பூலியன் பண்ணோம்ல ஒரு பகுதி, அதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன்னா தனித்தனியாக மார்க் சீம் போட்டு கட் பண்ணி விட்டுருவேன். மார்க் சீம் தெரியாதவங்க எங்கேயாவது சீம் தெரியாமல் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூ கொடுத்துட்டு கிளியர் சீம் கொடுத்தா அந்த சீம் போயிடும். ஸோ பூலியன் போட்டு இந்த பள்ளம் மாதிரிலாம் பண்ணோம்ல, இந்த ஷேப்லாம் கொடுத்துருக்கோம்ல, இந்த ஷேப்பை ஃபுல்லாக வந்து நான் தனித்தனியாக யூவி அன்ட்ராப் பண்ண போகிறோம். அது எல்லாமே தனித்தனி ஐலாண்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த இடத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தனியாக வந்து நான் இதை கட் பண்ணிடுவோம். மார்க் சீம் கொடுத்துருவோம். அப்புறம் இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டைக்கு இந்த
ரவுண்டு அழகாக நடுவில் அந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு அல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணிடும். மார்க் சீம் இப்போ ஏ கொடுத்துட்டு யூவி அண்ட்ராப் கொடுக்குறேன். பாருங்கள் அந்த நான் கட் பண்ண இடம் ஃபுல்லாக தனித்தனியாக வருது. அதனால் 3 பள்ளத்தில் ஒரு பள்ளம் வரல. அது என்ன காரணம்னா ஒரு பள்ளம் எங்கேயோ சிக்கி இருக்குங்க பாருங்கள், கொச்சன்னு இருக்கு பாருங்கள். அது என்னன்னா அந்த இடத்துல சரியாக வந்து நான் செலக்ட் பண்ணேன். அங்கே பாருங்கள் நடுவில் உள்ளது. மார்க் சீம் சரி இப்போ 3 வந்துருச்சு. இங்கே என்னமோ கொச்சன்னு இருக்கு பாருங்க. இது என்னன்னு இந்த எட்ஜஸ் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணாலே போதும், அது தெரிஞ்சிடும் அது எந்த இடம். இந்த இடம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். என்னன்னா இந்த சீமே இல்லைல்ல தான் அது சொல்லுது. ஸோ நம்ம இந்த நடுவில் உள்ள செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க இந்த டாப் இருக்குல்ல, அந்த டாப் பார்ட்டு அது மட்டும் தனியாக அப்படி கழண்டு ஒரு தனி ஐலாண்டாக ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இடத்தையும் தனி ஐலாண்டாக ஆக்கிடுவோம். இங்கே ஒரு பள்ளம் இருக்குல்ல இதை. ஸோ இதுலேயும் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ பண்ணலாம். எப்படின்னா டாப்பில் வச்சுட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்தா அப்படி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இதுக்கு செட் ஆகாது. அது ஏன்னா இது சைஃபை கேம் ரெடி ஆப்ஜெக்ட்டு. ஸோ கேம் ரெடி ஆப்ஜெக்ட்னா அந்த ஜங்கான்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் அவ்வளோவா இருக்கக்கூடாது. ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. பட் அதை நான் வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணுவேன். டெக்ஸ்சரிங் பண்ணும்போது நான் சரி பண்ணிடுவேன். இது எந்த இடம்? இந்த இடம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஸோ அங்கே வர ப்ராப்பராக அண்ட்ராப் ஆகிட்டே வருது. இது எந்த இடம்? ஓகே இது வந்து எங்கேயோ சீம் வந்து கரெக்டாக ஆகலை. ஸோ ஏதோ ஒரு இடம் ஜாயிண்டாக இருக்கு. கீழே மறந்துட்டேன். ஸோ கீழே வந்து போட்டு விட்டுட்டு இவங்க பாருங்க அது கலந்து போயிடுச்சு. இங்கே ஒரு மார்க் சீம் போடுறேன், இங்கே ஒரு சீம் போடுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீம் ஒன்று போடுவோம். ஸோ இப்போ ப்ராப்பராக கட் ஆயிடுச்சு. அந்த இடத்த பாருங்க ஓவர்லாப் ஆகுது பாருங்க. இப்படி ஓவர்லாப் ஆகக்கூடாது. ஓவர்லாப் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்னா இது எந்த இடம் இது? ஓகே இந்த இடத்துல வந்து ஓவர்லாப் ஆகுது. ஸோ நான் இந்த இடத்துல உள்ள இந்த சீம் வந்து கிளியர் சீம் கொடுத்துட்றேன். இங்கேயும் ஓவர்லாப் ஆகுது. கிளியர் சீம் கொடுத்துருவோம். ஓவர்லாப் மட்டும் எங்கேயுமே ஆயிடக்கூடாது. கொஞ்சம் ஓவர்லாப் ஆகுது பாருங்க. ஓகே இங்கே ஓவர்லாப் ஆகலை. பட் நல்லா தான் இருக்காங்க. இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த உள்ளதில் பிரச்சனை வரும். ஸோ அந்த உள்ள லைன் இருக்குல்ல, இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் சீம் கொடுக்குறேன். அது மட்டும் தனியாக வந்துடும். ஆயிடுச்சா? அடுத்தது இது எந்த இடம்? இந்த இடம் பார்ப்போமா? இது இந்த சைடில் உள்ள பார்ட்ஸ். கீழே உள்ள பார்ட்டையும் தனியாக நம்ம யூவி அண்ட்ராப் பண்ணிடுவோம். ஒரு தனி செக்மெண்ட்டாக எடுத்து வச்சுருவோம். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ வந்து யூவி அண்ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்த ஆப்ஜெக்ட் இதை நான் பண்ணுறேன். ஸோ இது எப்படி பண்ணலான்னா நீங்கள் கேட்க நான் டெக்ஸ்டர் எதுவுமே போடலை அப்படின்னு. இதுக்கு டெக்ஸ்டர் நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் இது வந்து மேனுவல் டெக்ஸ்டர் பெயிண்ட்லாம் மேனுவலாக பண்ணுவேன். நான் ஷேடர் எடிட்டர் இதுக்கு அந்த டுட்டோரியலுக்கு அடுத்து வரும். ஷேடர் எடிட்டர்னால் என்ன, ஷேடிங் எப்படி பண்ணுறது, மெட்டீரியல்ஸ்னால் என்ன, டெக்ஸ்டருக்கு எப்படி கொடுக்குறது, நாமளே டெக்ஸ்டர் எப்படி ரெடி பண்ணுறது, டெக்ஸ்டர் எப்படி மேனுவலாக பெயிண்ட் பண்ணுறது, அது எல்லாமே அடுத்தடுத்த டுட்டோரியலில் வரும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இது போதும். இதில் சரிங்களா, ஜஸ்ட் அண்ட்ராப் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் எப்படி அண்ட்ராப் பண்ணோன்னா இந்த பீஸை வந்து தனியாக ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு ஐலாண்டாக எடுப்போம்.
பார்த்தீங்களா இங்கே ஒரு ஆக்சுவலாக ஒரு என்கான் இருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. இதை சரிப்படுத்திடுறேன். அதே மாதிரி இதுவும் வந்து என்கான் தான். ஸோ இது எப்படி சரி பண்ணலாம்னா ஒரு 3 லூப் கட் போடுறேன். எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு, இதை நான் கவனிக்கலை. ஏன்னா சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரெடி மாடல்ஸில் என்கான்ஸ் வந்து கொஞ்சம் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதனால தான் எல்லாத்தையும் வந்து குவாடாக மாற்றி விட்டுறது. ஓகே, இப்போ எல்லாமே வந்து குவாடாக மாறிடுச்சு. அதே மாதிரி மேலையும் ஓகே. இப்போ எனக்கு வந்து நான் ப்ராப்பராக பண்ணிட்டேன். இதை இப்போ எப்படி அன்ட்ரா பண்ணலான்னா அந்த மேலே உள்ள பார்ட்டை ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணிடலாம். அதே மாதிரி கீழே உள்ள பார்ட்டையும் தனியாக கட் பண்ணிடுவோம். மார்க்ஸையும் கொடுத்துட்டு எடிட்டிங்கில் வந்துட்டு ஓகே, மேலே உள்ள கீழே உள்ள பார்ட்டு இது என்ன பார்ட்டு? இது மேலே உள்ள பார்ட்டு சரியாக அன்ட்ராப் ஆகிருக்கு, ஆனால் கீழே உள்ள பார்ட்டு ஆகலை, ஒட்டிகிட்டு இருக்கு ஏதோ ஒரு இதில். இங்கே ஒரு நடுவில் ஒன்று போட்டு விடுவோம், சீம் போட்டு விடுறேன். சீமும் இப்போ கரெக்டாக இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். பட் என்னன்னா இது ரொம்ப லென்த்தியாக வருது. ஸோ இப்படிலாம் வந்தால் அது என்ன ஆகுனா இது மட்டுமே ஒரு பெரிய இடத்த ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த கீழே உள்ள பகுதியை நான் தனியாக ஒரு ஐலாண்டாக மாற்றி விட்டுருவோம். அதே மாதிரி இந்த பகுதி இந்த ஒரு இங்கேயும் வந்து ரொம்ப லென்த்தியாக வரும். இந்த இருக்கு பாருங்க, இந்த பகுதி தான் வந்து மேலே உள்ள பகுதி. ஸோ இதை நம்ம கட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு இதை பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம கடைசியாக பண்ணும்போது பார்த்தோமோ இதுக்கு இதை இவ்வளோ போதும். அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து பட்டன். பட்டனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இது எனக்கு ஒரு இதை யூவி அன்ட்ரா பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அரே மாடிஃபைனால எல்லாமே அது வந்துடும். பட்டனுக்கு அன்ட்ரா பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சீம் போடுறேன். அது சீம் போடுறது வந்து எப்படின்னா ஒவ்வொரு எட்ஜையும் செலக்ட் பண்ணணும். பட் நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணதுக்கு கஷ்டப்பட வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அடுத்த எட்ஜை செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த நம்பர் பேடில் ப்ளஸ் அமுக்குனீங்கன்னா ப்ளஸ்ஸை பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அது எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணிடும். அதே மாதிரி ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ். சிமிலர்லி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ப்ளஸ் அமைக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ யூ கொடுத்து மார்க்ஸையும் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ பட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவங்க ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம எல்லா ஆப்ஜெக்டையும் ஒன்றா யூவி அன்ட்ரா பண்ணும்போது அது சைஸ் சின்னதாக ஆகிடும். இது வந்து அந்த கேமரா. ஓகே, ஆக்சுவலாக இதில் நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது, நிறைய மெஷ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இன்னொரு ஒரு மாடிஃபையர் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னன்னா டெசிமேட்னு ஒரு மாடிஃபையர் இருக்கும். டெசிமேட். ஸோ டெசிமேட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நிறைய மெஷ் இருக்குல்ல, இதை வந்து நிறைய பாலி கவுண்ட் இருக்குல்ல, அதை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். அன்சப்டிவைடு போயிட்டு ஸோ நான் 2 கொடுத்தா போது எனக்கு இவ்வளோ சின்ன கம்மியாகிடும். அது முன்னாடி வந்து இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 5000 கவுண்ட் இருக்குது. இப்போ நான் சப்டிவிட் 2 பண்ணாலும் 1280 கவுண்ட் ஆகிடுச்சு. அது நான் தெரியாதனமா சப்டிவிஷன் ரொம்ப வச்சுட்டேன், அதில் அப்ளை கொடுத்துறேன். ஷிஃப்ட் ஆல்ட்டை பிடிச்சிட்டு இந்த எட்ஜை கிளிக் பண்ணிட்டு மார்க்ஸையும் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு மார்க்ஸையும் கொடுக்குறேன். அப்புறம் இந்த 2 எட்ஜையும் செட் பண்ணிட்டு அப்படியே ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இது 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறேன், மார்க்ஸையும் கொடுத்துட்றேன். அப்புறம் இங்கே ஒரு லூப் கட், இந்த லூப் கட்டை
இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன், அல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணுறேன், யூ கொடுத்துட்டு மார்க் சீமு. அப்புறம் அதே மாதிரி இங்கேயும் வந்து மார்க் சீம் பண்ணுறேன், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு 2 எட்ஜை செலக்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். மார்க் சீம் கொடுத்துருவோம். இப்போ நான் இதை அன்ட்ராப் பண்ணேன்னா ஓகே, இது சரியாக அன்ட்ராப் ஆகலை. என்ன ரீசன்னா மேலே மார்க் சீம் பண்ணோம், இங்கே பண்ணோம். ஓகே, இந்த சிலிண்டர் தானே எல்லாமே வட்டமாக ஒட்டி இருக்குது, இதை ஒரு இடத்த வெட்டி விடணும் நம்ம. ஏதாவது ஒரு இடத்துல ரேண்டமாக அல்ட்டை பிடிச்சிட்டு இல்லை ஒரு நிமிஷம் அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன், நல்ல ஜாயிண்டாக இருக்கணும். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு யூ கொடுத்து மார்க் சீம் கொடுக்குறேன். இப்போ அன்ட்ராப் பண்ணால் ப்ராப்பராக எனக்கு அன்ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது இது. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஒரு கர்வு. இதை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு மெஷினு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் அன்ட்ராப் கொடுத்தா எனக்கு வந்து வராது, சிலிண்டர் மாதிரி வரும். ஸோ ஒரு சைடை அல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு எட்ஜை கிளிக் பண்ணி மார்க் சீம் கொடுக்குறேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சை சரி பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டை பிடிச்சி இங்கே ஒரு கிளிக் செலக்ட்டு, ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த எட்ஜ் ஒரு செலக்ட்டு, மார்க் சீம் கொடுத்தா போதும். ஓகே, தேவைப்பட்ட நம்ம என்ன பண்ணோம்னா இதையும் கூட வந்து மார்க் சீம் கொடுத்துட்டு, பட் இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டு இங்கே சீம் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் வந்து ஆக்சுவலாக பண்ணலாம். சரி, இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஒரு பைப் இருக்குங்க ஹேண்டிலு, அதையும் நான் செலக்ட் பண்ணிட்டு எட்ஜ் செலக்ஷனை வந்துட்டு ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணி இங்கே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு மார்க் சீம் இதை வந்து 3ஆக கொடுப்போம். இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மார்க் சீம் கொடுக்குறேன். பட் இந்த இடம்லாம் கரெக்டாக வந்து பட் இந்த 2 இடமும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம், மார்க் சீம். ஸோ ஓரளவுக்கு நான் ப்ராப்பராக கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைட்டு தேவையில்லை, லைட்டை நான் டெலிட் பண்ணிடலாம். லைட்டு எனக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இந்த ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா ஆப்ஜெக்ட்டும் விசிபிலிட்டி எனேபிள் பண்ணிடுறேன். எடிட் மோடில் போயிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணி யூ கொடுத்து அன்ட்ராப் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்கு நான் செக் பண்ணுறேன்னா, இது நான் கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு எல்லா இதுவும் எனேபிள் ஆகிருக்கான்னு தெரியும். எல்லா இதுக்குமே வந்து அன்ட்ராப் பண்ணியிருக்கேன், நான் சீம் போட்டிருக்கேன்னு தெரியும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நான் சீம் போடலை அப்படின்னா கீழே எரர் காமிக்கும். இப்போ இதில் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இதில் இந்த யூவியில் வந்துட்டு பேக் ஐலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேசிங் வந்து ஒரு 0.003 வச்சுட்டு பேக் கொடுத்தா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணிடும். இன்னொரு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது அன்ட்ராப் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அது என்னென்னா யூவி கன்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னென்னா இதுவும் சேம் தான். இதில் நீங்கள் இந்த மாதிரி பேக் ஐலண்ட் கொடுத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஏரியா வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ இந்த இது வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் பாருங்கள், முன்னாடி வந்து அங்கே கொஞ்சம் நிறைய கேப் இருந்துச்சு. இப்போ இதில் பாருங்கள் ஃபுல்லாக ஓரளவுக்கு யூட்டிலைஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் கன்ஃபார்ம் பண்ணுறதும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு யூவி அன்ட்ராப் ஒரு கியூப்லேருந்து பண்ணி நம்ம பண்ண 3D மாடலுக்கு எப்படி நம்ம யூவி அன்ட்ராப் பண்ணுறோங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். ஸோ அடுத்த டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேடட் எடிட்டர்னால் என்ன, மெட்டீரியல்னால் என்ன, டெக்ஸ்சர்ஸ்னால் என்ன, ஒரு 2 மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணுறது எப்படி, 2 டெக்ஸ்சரை மிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிலாம் வந்து அது ஒரு லாங்கஸ்ட் டுட்டோரியல். ஸோ அதை நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த டுட்டோரியல் இவ்வளோ போதும். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகுதுல்லா அப்பா.